நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரைச்சி விட்ட காரக்குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் போல், கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் கலர் மாறிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளியும் வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வேக வச்ச சேனக்கிழங்க வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி கரைசல், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். அதில் தேவைக்கேற்ப தண்ணி, உப்பு எவ்வளோ தேவைப்படணுமோ, ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாரி உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் போடணும். தேவைக்கேற்ப உப்பு. கொதிக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. காரக்குழம்பு ரெடி. அரைச்சி விட்ட காரக்குழம்பு. ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.